கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, பாவத்தை தள்ளிவிட்டு ஓடிடு, சிங்காசனம் காத்திருக்கிறது. ஆமீன். இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகமா இருக்கிறது. எப்போ ஒரு மனுஷனை பாவத்தை தள்ளலாம் சொல்லி அநேக காரியங்கள் நம்ம இழுத்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்கு நம்ம ஓட வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 என்ன சொல்லுதுன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நிமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடுவோம். மேகம் போன்ற இத்தனை சாட்சி முக்கியமான ஆளு யோசேப்புங்க. யோசேப் பாத்தீங்கன்னா போர்த்திபாவோட மனைவி தப்பு செய்ய கூடும் போது அவன் நினைச்சிருந்தான்னா அவங்களோட இணங்கி தப்பு செஞ்சான்னா சுகபமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவன் அதை நினைக்கல. கர்த்தருக்கு என்று பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பாவத்தை உதிரி தள்ளி விட்டு ஓடினா கர்த்தருடைய சிங்காசத்துக்கு நேராக வைத்தாரு. எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக மாத்தாருங்க. உங்களுக்கும் அதே கர்த்தர் கட்சிருக்காருங்க. சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன இச்சைகள், சின்ன சின்ன சிற்றங்கள் நம்ம இழந்து போய் என்ன பண்றோம்? செல்போன் அடி வைத்தான இச்சைகள், கோபங்கள், பொறாமைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு என்ன பண்றோம்? இதுவா தப்பு, இதுவா தப்புன்னு சொல்லி பொய், சின்ன பொய் தானே சொல்லி சின்ன சின்ன பொய்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய பொய்களுக்கு சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சு பாவத்தை நம்ம மூழ்கி போயிடுறோம். இந்த பாவத்தை விட்டு உதவி தள்ளி விட்டு கர்த்தருக்கு வைத்திருக்க ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி, நிதானமாய் ஓடி, கர்த்தருக்கு பந்தய பொருளை வைத்திருக்காரு, எனக்கு ஒரு சிங்காசத்தை வைத்திருக்காரு, ஜீவிகணத்தை வைத்திருக்காரு சொல்லி வேத பிரகாரமாக, வசனத்தின் பிரகாரமாக கர்த்தருக்கு ஒழுக்கமாய் நாம் நிதானமாய் ஓடி அவருக்கு பரிசுத்தத்தை காத்து கொண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்க சிங்காசனத்துக்கு ஆயிட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு எந்த விஷயங்களை பாவத்தையே தள்ளிட்டு இருக்கு, அதை வெளியெடுத்து போடுங்க. அது செல்போன் அடிமைத்தனமா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், பொழுதுபோக்கு விஷயமா இருக்கலாம், எல்லாத்தையும் வெளியே தள்ளுங்க. எல்லாத்தையும் உதவி தள்ளி விட்டு கர்த்தருக்கு ஓடுங்க. அவர் உங்களை சிங்காசனத்துக்கு தான் வைத்துவார். பாவத்தை தள்ளி விட்டு ஓடுங்க. சிங்காசனம் உங்களுக்காக காத்திருக்கிறது.